உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிறிஸ்டியன் சர்க்கிளில் இது ஒரு பேசிக் கான்செப்டாக இருக்கணும். அதுவும் விசுவாசிகள் இதில் கொஞ்சம் தரவாக கூட இருக்கணும். இந்த முக்கியமாக படிக்க வேண்டிய பாடம் என்ன, முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய சாப்டர் என்னங்கிற மாதிரி இந்த கவர்னன்ட், உடன்படிக்கை, இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம அந்த உடன்படிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு கான்ட்ராக்ட். நான் உனக்கு இது செய்கிறேன், நீ எனக்கு இது செய். இது 2 பேரும் யூஸ்வலாக போடுற கான்ட்ராக்ட். இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அஃபிஷியல் என்ன பண்ணுவோம், ஒரு பேங்க்லேயோ இல்லை இன்னொருத்தர் கூடயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு கான்ட்ராக்ட் பண்ணோம்னா இட் வில் பி அ பேப்பர் ஒர்க். ஒரு டாக்குமெண்ட் எழுதி சைன் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஈவன் அஃபிஷியல்ஸ் வில் பி இன்வால்வ். யார் ஒருத்தர் அதில் தவறுனவங்க பனிஷ் பண்ணப்படுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க்கில் போகிறோம், ஒரு லோன் எடுக்கிறோம். இட் இஸ் அ கான்ட்ராக்ட். பேங்க்கு எனக்கு இவ்வளோ காசு தருது, நான் இவ்வளோ வட்டி எக்ஸ்ட்ரா தருவேன். ஸோ இது கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டை மீறும்போது தண்டிக்கப்படுவார்கள் இன்றைக்கி. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் இரத்தம் சிந்துதல் இருக்கும், இரத்த உடன்படிக்கையாக இருக்கும் அந்த காலத்தில். இப்போது இந்த உடன்படிக்கையின் போது நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன், நீ எனக்கு இதெல்லாம் செய்யின்னு சொல்கிறாங்கல்ல. யூஸ்வலாக உடன்படிக்கை 2 ஈக்குவலன்ட் பார்ட்டிஸ்குள்ளே தான் போடப்படும். இப்போது இங்கே ஒரு ராஜா, பக்கத்து நாட்டு ராஜா, 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் ராஜானா அவங்க உடன்படிக்கை பண்ணிப்பாங்க. வேறு யாராவது ஒருத்தனை அடிக்க வந்தால் இன்னொருத்தன் சப்போர்ட்டுக்கு வருவான். ஸோ யூஸ்வலாக ஈக்குவலன்ட் பார்ட்டிஸ் நடக்கும். ஒரு பெரிய லெவல், ஒரு சின்ன லெவல் அப்படின்னு இருந்தால் என்ன அர்த்தம்னா, அந்த பெரிய லெவல் ஆளுக சின்ன லெவல் ஆளுக சுரண்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி பேங்க் லோன் எடுக்கணும் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1 லட்ச ரூபா லோன் நீங்கள் எடுக்கிறீங்க. உங்களுக்கு போடப்படுற இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு 4% கொடுப்பாங்க. உங்கள்கிட்டருந்து வாங்குறது 12லேருந்து 18% வரைக்கும் வாங்குவாங்க. இதுலேயும் ஒரு பியூட்டி என்னென்னா, கிரெடிட் கார்டு எடுத்துக்கங்க, காசு இல்லையா, கிரெடிட் கார்டை சார் அப்படின்னு தேய்ச்சி விட்டு போயிட்டே இருங்கம்பாங்க. கட்ட முடியலன்னா 24%, 18லேருந்து 24%. அப்போது இந்த உடன்படிக்கையில் ஒரு உயர்வான இடத்துல இருக்கவங்க ஒரு உடன்படிக்கை போட்டால் அது கீழே இருக்கவங்கள்ட்ட சுரண்ட மாதிரி தான் இருக்கும். ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உடன்படிக்கையை பார்க்கும்போது அந்த மனுஷனோட தேவன் பண்ணுற உடன்படிக்கை நம்ம ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தனத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாம் அவர் நான் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போது முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை, இதில் சில உடன்படிக்கைகளை பார்ப்போம், அதுலேருந்து சில வெளிச்சங்கள், சில சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? முதல் உடன்படிக்கை நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமோட தேவன் உண்டாக்குன உடன்படிக்கை. பிரதர் இந்தது அடுத்த ஸ்லைடு. ஸோ முதல் உடன்படிக்கை வந்து தேவன் ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 7லேருந்து 18 வரைக்கும் கூட போக முடியும். இதை நம்ம வாசிக்க வேணாம். we will wrap the message in 30 minutes. ஸோ நான் இது தெரியாதவங்க இருக்க முடியாது. இதில் ஹைலைட் பண்ண வேண்டிய சில முக்கியமான காரியங்களை மட்டும் நான் சொல்லிகிட்டே போகிறேன். சரிங்களா? இப்போது ஆபிரகாம் தேவன்கிட்ட சொல்கிறான், என் வீட்டில் பிறந்த இவனா என் வீட்டுக்கு அடுத்த எஜமானன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் இல்லைப்பா, உனக்குன்னு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் தான் உனக்கு அடுத்து ராஜா. அது மட்டும் இல்லை, நீ தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வாய். இதெல்லாம் சொல்லும்போது அவன் கேட்பான், இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன் என்பதை எதினால் அறிவேன். 8வது வசனத்தில், ஆதியாகமம் 15 8வது வசனத்தில் அவன் கேட்பான், இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன் என்பதை எதினால் அறிவேன். இதை வாசிக்கும்போது இது அவனுக்கு சந்தேகமா, அவனுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது வசனம் ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கோம், ஆபிரகாம் தேவனை விசுவசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ இங்கே அவன் கேட்டது எப்படி நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறது பைபிளில் தேடினா அந்த காலத்தில் இது ஒரு பாசிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு போல இருக்குது. ஏதாவது ஒரு சைன் இது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறதுக்கு ஏதாவது ஒரு இது காமிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் மட்டும் கேட்கல, இப்போ
நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 6:17 கிதியோன் நீ போய் மீதியானர்களை அடித்து போடுவாடா, ஒரே ஒரு ஆள் அடித்து போடுற மாதிரி ஒரு சேனையை அடித்து போடுவ அப்படிங்கும்போது நியாயாதிபதிகள் 6:17 கிதியோன் கேட்பான், எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். அதே மாதிரி 2 ராஜாக்கள் 20:8 எசேக்கியா உடம்பு சரிலாம் படுத்து கிடப்பார். அப்போ ஏசையா போய் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு நீ குணமாவடா, இன்னும் 3 நாளில் சர்ச்சுக்கு போவடா அப்படின்னு சொன்னால் எனக்கான அடையாளம் என்ன? இந்த பழைய உடன்படிக்கையின் காலத்தில் எனக்கு ஒரு எனக்கு சாலிடாக நீங்கள் தான் பேசுகிறீங்க இது நடக்குங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ப்ரூஃப் காமிங்களேன், எனக்கு ஏதாவது ஒரு வானவில் வச்ச மாதிரி ஏதாவது எனக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க. இது டவுட் இல்லை, இது அவிசுவாசம் இல்லை, அது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தர்றேன் அப்படின்னு சொன்னார்னா, ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் காமிங்க ஆண்டவரேன்னு கேட்கல முடியுமா, கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதோட வரும். சரிங்களா? அன்னைக்கு ஆவியானவர் மனுஷருக்குள்ளே இருந்து வாசம் பண்ண முடியாது, அவங்கள வழி நடத்த முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் போய் பாவம் சுமக்கலை, அதுக்கான தண்டனை அனுபவிக்கலை, ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. பழைய உடன்படிக்கையின் காலத்தில் பார்த்திங்கன்னா ஆவியானவர் மேலே வருவார், யார் மேலேயாவது நிழலிடுவார், அவங்க பராக்கிரமசாலியாக காரியங்கள் நிறைவேற்றுவாங்க, ஆவியானவர் போயிடுவார். இன்றைக்கி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரட்சகரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவர் உணர்த்துவார். அவர் இந்த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் பீஸ். நீங்கள் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா, எனக்கு பழைய உடன்படிக்கையின் காலத்தில் போல் எனக்கு ஒன்று காமிங்க ஆண்டவரேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறத நீங்கள் இன்னும் உணரலை, அவர் வழி நடத்துகிறாருன்னு புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அன்னைக்கு நம்ம ஆபிரகாம் பேசுனது அவிசுவாசம் இல்லை. அன்னைக்கு அவன் கேட்ட மாதிரி இன்றைக்கி நீங்கள் நானும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரெண்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கைன்னு சொன்னேன்ல, சில அந்த பழிகளை 2 வெட்டி பிளந்து 2 சைடு போட்டிருப்பாங்க. அந்த 2 உடன்படிக்கை பண்ணக்கூடிய நபர்கள் அந்த இரத்தத்துக்குள்ளே ஒருத்தர் அங்கேருந்து இங்கே நடப்பார், ஒருத்தர் இங்கேருந்து நடப்பார். யாராவது ஒருத்தர் மீறினா எப்படி இந்த மிருகங்கள் அடிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி அடிக்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கிடாரி, ஒரு வெள்ளாட்டுக்கிடா, ஒரு புறா, இப்படி ஒரு 5 இதை வெட்டி வை, நம்ம உடன்படிக்கை பண்ணலாம். இந்த 14வது வசனம் பார்த்திங்கன்னா, பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். ஸோ ஆபிரகாம் என்ன வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னா, ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணுறேன், ஸோ ஆண்டவர் ஒரு சைட்லேருந்து வருவார், நான் இன்னொரு சைட்லேருந்து வருவேன், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். யோசித்து பாருங்கள், 2 ஈக்குவலன்ட் பார்ட்டிஸ் உடன்படிக்கை பண்ணிக்க முடியும். தேவாதி தேவனோட ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணிக்க முடியுமா அப்படின்னா, ஏண்டா நான் புதிக்கிற பாத்திரத்தில் நீ புசிப்பியா, அதில் என்னப்பா இருக்குது, அந்த டம்ளரை நான் எடுத்து குடிப்பேன் அப்படின்னு விவரம் தெரியாமல் பேசுவோம்ல. இந்த மாதிரி ஆபிரகாம் நான் உடன்படிக்கையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கான். நிறைவேற்ற முடியலைன்னா யாருக்கு தண்டனை விழும்? ஆபிரகாமும் அவனுடைய சந்ததிக்கும் தண்டனை விழும். ஸோ ஆபிரகாம் இந்த கவர்னன்ட் பார்ட்னராக இதை கடந்து போக முடியாது. ஆனால் அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். 14வது வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவன் முழிச்சிருந்து பறவைகள்லாம் இறங்காமல் துரத்தி விட்டுருக்கான். ஆனால் அப்படியே அடுத்த வசனம் பாருங்கள், நல்லா ஆக்டிவாக விரட்டி விட்டுருந்தவன் 12வது வசனத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. ஆண்டவர் ஒரு வேலை பார்க்க போகிறார் அப்படின்னு வைங்களேன், நல்ல தூக்கம் வரும். ஆதாம் தூங்கினான், முழிச்சு எழுந்திரிச்சு பார்க்குறான், வாவ் என்ன ஒரு அழகி அப்படின்னு பார்க்குறான் ஏவாள். இன்றைக்கும் கூட நிறையா கணவன்மார்கள் என் பொண்டாடி பண்ணுறது என்னென்னே விலங்கலப்பான்னு சொன்னீங்கன்னா, பஞ்சாயத்தில் ஒன்றும் பண்ணாதீங்க, ஆண்டவரே நீர் கொடுத்த நீர் எனக்கு கொடுத்த ஏவாள், நான் படுத்துக்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கப்பா, யூ ஒர்க் இன் ஹர். நம்ம கையில் எடுத்துக்காமல் ஆண்டவர்கிட்ட கொடுக்கறது ரொம்ப பெட்டர். ஏன்னா ஏவாள் படைக்கப்பட்ட பொழுது ஆதாமுக்கு என்ன நினச்சுனே தெரியாது. இன்றைக்கும் மனைவிமார்களை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தேவனை புரிஞ்சுக்கிட்டா போதும், அவர் பார்த்துப்பாருன்னா சமாதானம் சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போது நல்லா அசந்து தூங்குறான் நம்மால், சரியா? ஆனால் உடன்படிக்கை பண்ணி ஆகணும் இல்லை, ஒரே ஒருத்தர் மட்டும் வர முடியாது இல்லையா, 2 பேர் நடக்கணும். 17வது வசனத்தை பார்த்திங்கன்னா, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. ஒரு சைடில் இருந்து புகைகிற சூளை, ஒரு சைடில் இருந்து அக்னி ஜுவாலை கடந்து போகுது. யாராக தான் இருக்கும்? பிதாவும் குமாரனும், பரலோக பிதாவும்
நம்மளுக்காக சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்துவும். இவங்க தான் இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு பதிலாக பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் எப்படி இந்த உடன்படிக்கையில் பங்கெடுக்க முடியும்? யாத்ராகம் 13 மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் அது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை. இன்றைக்கி ஒரு மேகம் நிழல் எடுது அப்படின்னா இது மேகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லைட் எரியுதுன்னா அது லைட்டுன்னு சொல்லுவோம். அந்த இஸ்ரவேலரை வழி நடத்தினது மேகஸ்தம்பமோ அக்னி ஸ்தம்பமோ கிடையாது. அதுவாக இருந்து அவர் முன்னாடி சென்றார். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற அந்த புகைகிற அக்னி சூளையும் அந்த ஸ்டவ் மாதிரி சூளையும் இந்த அக்னி ஜுவாலையும் ஒரு புகைகிற சூளையும் அக்னி ஜுவாலையும் இல்லை. அவர் அது மாதிரி கடந்து போகிறார். சரிங்களா? இப்போது ஆபிரகாம் தேவனோட உடன்படிக்கை பண்ணினான். இதோட பெனிஃபிட், இதோட ஆசீர்வாதம் யாராவது சுதந்திரிச்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ யாத்ராகம் 2:23-24 பார்த்தீங்கன்னா, சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டின. தேவன் அவர்கள் உபவாச ஜெபத்தை கேட்டு, தேவன் அவர்கள் கண்ணீர் விட்டு முழங்கால் படியிட்டு அவர்கள் பண்ணுற ப்ரேயரை பார்த்து, அப்படிலாம் இல்லை, தேவன் அவர்களின் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு அவங்க ஐயோ அப்பா முடியலை அப்படின்னு குனிஞ்சு அந்த வேலை செய்கிறது, செங்கல் மண் சுமக்கிறது, அந்த செங்கல் சூளையில் சுட்டெடுக்கிறது, பேக் பிரேக்கிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ குனிஞ்சு யாராவது வயலில் வேலை பார்த்தா தெரியும். இப்போ நான் கொஞ்ச நாளாக வேலை பார்க்குறேன், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். குனிஞ்சு வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்க அப்பா முடியலை, இத்தனைக்கும் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்களாம் கூட தெரில, அந்த வேலை பார்க்கும்போது முடியலைன்னு கதறது தேவ சந்நிதியில் எட்டுச்சான். அவர் செய்த உழவையும் செய்திருக்கிற நினைவு கூர்ந்தாராம். அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரீசன் என்ன? அவங்கள ஆசீர்வதிச்சதுக்கு ரீசன் என்ன? அவங்க போய் அடிமைத்தனத்தில் இருந்தோன்னே அவங்க இரட்டுடுத்தி அவங்க உட்காந்து மனம் திருந்தி கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அவங்க இன்னும் அவங்க துன்மார்க்காக தான் இருக்காங்க. ஏன் நான் சொல்ல முடியுதுன்னா, வெளியில் கூட்டு வந்த பிறகும் கூட என்ன கொல்லவா கூட்டு வந்தீங்க, இங்கே என்ன இருக்குது, அங்கே நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி, அங்கே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, அடிமை மாதிரி நடத்தினாங்க. ஒரு காலத்தில்னாலும் அந்த வைக்கோலை கொடுத்து செங்கல் செய்யுன்னு சொன்னவன் பிற்காலத்தில் நீயா போய் வைக்கலை தேடிக்க, ஆனால் ஒரு செங்கல் செய்கிற செங்கல் குறையக்கூடாதுன்னு சொன்னாங்க. தேசத்தில் அவங்க தெரிந்திருந்தால் வெளில வரும் ஆட்டம் பாடி பாட்டு பாடிட்டு தான் போயிட்டுருக்கணும், வந்து புலம்பிக்கிட்டே தான் வந்தாங்க. உள்ளுக்குள்ளே அவங்க அப்படிப்பட்ட ஆளுக தான். ஆனால் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறதுக்கு தேவனுக்கான ஒரே ரீசன் என்ன? அந்த முன்னாடி பண்ண உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாராம். சரி, பழைய உடன்படிக்கை காலத்தில் அப்போ இன்றைக்கு வரைக்கும் அது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 13:10-16 பார்த்தீங்கன்னா, ஒரு சபாத், ஒரு அந்த ஹாலிடே அன்னைக்கு ஒரு வேலையும் பண்ணக்கூடாது நம்ம ஜூவிஷ் இஸ்ரவேலர் சட்டத்துப்படி. அன்றைக்கி போய் இவர் பிரசங்கம் பண்ணுறார். 18 வருஷமாக கூனியாக இருந்த ஒரு அம்மா அவர் பேசுகிறத கேட்குது. அது விசுவாசம் பெறுது, அது குணம் பெற்றுக்கொள்ளுது. இதில் 2 விஷயம் நான் காமிக்கணும். அந்த அம்மா இஸ்ரேலில் இருந்த ஒரு அம்மா தான் இல்லைங்களா, ஒரு யூத ஸ்திரீ தான். அப்போ அந்த அம்மா ஜீனியாலஜி படி, பிறப்பின் படி அது ஒரு ஆபிரகாமோட குமாரத்தி தான் இல்லைங்களா. அப்புறம் எப்படி சாத்தான அந்த அம்மாவை 18 வருஷமாக கட்டி வைக்க முடிஞ்சது? இன்னைக்கு ஜெபாலயத்தில் போய் அவர் போதகம் பண்ணின உடனே அவர் சொல்லுவார், சாத்தான் 18 வருடமாய் கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமாரத்தியை கட்டவிழ்க்கிறது நியாயம் கிடையாதான்னு கேட்பார். அப்போது ஒரு நாள் கூட அந்த அம்மா கட்டி வச்சிருக்கப்பட முடியாது இல்லைங்களா. இதில் நான் சொல்ல வந்தது 2 விஷயம். அந்த ஆபிரகாம் செய்த உடன்படிக்கை அன்னைக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் ஆக்டிவ் அண்ட் அலைவ். 1, அதை எப்படி தான் சுதந்திரிக்க முடியும்னா, யாராவது ஒருத்தர் நான் இஸ்ரேலில் பிறக்காமல் போயிட்டேனே, நான் அந்த பிரமாதமான யூதர்கள் ஒருத்தனை இல்லாமல் இருந்துட்டேன், யூதர்கள் ஒன்றும் விசேஷம் கிடையாது, அந்த அம்மா ஆபிரகாமின் குமாரத்தின்னு எப்போ ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்னா,
எப்போ விசுவசிச்சோ, அவர் போதகம் பண்ணார், அதை கேட்டுச்சு, விசுவாசம் கேள்வியினால் வரும். ஏன் மெசேஜ் கேட்கணும், ஏன் சர்ச் சர்வீஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, விசுவாசம் அப்போ தான் ரைஸ் ஆகுது. அந்த விசுவாசத்தினால தான் நம்ம ஆபிரகாமின் குமாரர் குமார்த்தி ஆகிறோம். அதன் மூலமாக தான் அந்த உடன்படிக்கை நம்மளுக்கு லைவாக வருது. சரிங்களா? இல்லாட்டினா 18 வருஷமாக அந்த அம்மா அப்படி இருந்திருக்க முடியாது. ஆபிரகாமின் குமாரத்தி அந்த கவனன்ட் ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஆபிரகாமோட தேவன் செய்த உடன்படிக்கை இட்ஸ் ஆக்டிவ் அண்ட் அலைவ். அதை நம்ம சுதந்திரிச்சு கொள்ளணும்னா விசுவாசத்தினால தான் ஆபிரகாமின் குமாரன் குமாரத்தியாக நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியும். சரிங்களா? சிம்பிள். இப்போது யூஸ்வலாக நம்ம ஒரு டாப்பிக்கோ இல்லை ஒரு கான்செப்டோ பேசுனா அதுக்கான கேஸ் ஸ்டடி, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இல்லையா? இந்த மேவி போஷேத் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? மேவி போஷேத். ஓகே, இனிமேல் நான் சர்வீஸ்க்கான கேள்விகளை ஏதாவது கேட்குற மாதிரி பண்ணோன்னா மேடமை கேட்க சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த 2 சாமுவேல் 9 வாசித்தீங்கன்னா ரொம்ப சாதாரண கதை மாதிரி தான் போகும். ஆனால் அதுக்குள்ளே இருக்க அந்த அந்த வெளிச்சம் எவ்வளோ ஆழமானது. திருப்பி திருப்பி வாசிக்கும்போது ஒரே விஷயம் என்னத்துக்காக இத்தனை முறை திரும்பி 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 எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. 2 சாமுவேல் 9 பார்த்தீங்கன்னா கதை சுருக்கம். சவுல் ராஜா, இஸ்ரேலோட ராஜா. சவுலோட பையன் யோனத்தான், யோனத்தானோட பையன் தான் மேவி போஷேத். சரிங்களா? இப்போது சவுலும் யோனத்தானும் ஒரு போரில், பாலஸ்தீனருக்கு எதிரான போரில் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனேயே 2 சாமுவேல் 4:4 இது வந்திருக்கும். ஐயோ போச்சுரா, சவுலுக்கு சம்மந்தமான எல்லாத்தையும் அடித்து நொறுக்க போகிறாங்க. யார்? ஒன்று பாலஸ்தீனியாக இருக்கலாம், இல்லை தாவீதாக இருக்கலாம். ஏன்னா சவுலுக்கும் தாவீதுக்கு இடையில் ஃபுல் பஞ்சாயத்தாக தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தாவீது துணிஞ்சு யார் மேலேயும் கை வச்ச மாதிரி பைபிள் காமிக்கலை. யாராவது ஒருத்தன் தாவீதுகிட்ட வந்து பேர் எடுத்துக்கலாம், ராசா நான் அப்படி பண்ணேன்னா அவனை போட்டு அடித்து போட்டுருவான். ஏன்டா கர்த்தரோட பிள்ளைக்கு அகேன்ஸ்டாக எந்த அளவுக்கு நீ போக முடியும்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாகவே இங்கே தாவீதுக்கு மேலே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் நான் ஆண்டவர் மேலே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பான்ட்டு போகலாம். நான் நல்லவனா, நான் கெட்டவனா, என்கிட்ட பாவம் இருக்கா, அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என் அப்பான்னு நம்ம போகலாம். இவங்க தாவீது மேலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன உலகத்தனமான பயம் இருக்குது. ஒரு தாதி, ஒரு ஹெல்ப்பர், ஒரு அம்மா 5 வயசான மேவி போஷேத்தை தூக்கிட்டு ஓடும்போது அவனை போட்டுருச்சோ இல்லை அவன் மேலே உருண்டு புரண்டுச்சோ என்ன ஆச்சுன்னு தெரில. அவன் கால் 2 முடமாயிருச்சு. கடைசி காலம் வரைக்கும் அவன் ஊனமுற்று தான் இருக்கான். இன்றைக்கும் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், ஆண்டவர் நன்மை மட்டுமே செய்யக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சா அவங்களோட நடை, அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட வழிகள் செம்மையானதாக இருக்கும். அவங்க முடமாக அவங்க அங்கிட்டு இங்கிட்டு தத்தி தவறான வழியில் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆண்டவர் நல்லவர்னு உணர்ந்தவங்களுக்கு. சரிங்களா? இப்போது இதுதான் மேவி போஷேத்தோட கதை. பயந்து போய் ஒரு இடத்துல, அதுவும் அந்த இடத்துல பாஸ்டர், ஒரு பசும் புல்வெளி கூட இல்லாத இடத்துல, லோதபான்னு ஒரு இடத்துல போய் இருக்காங்க. சரியான கர்த்தரோட வசனம், சரியான அமர்ந்த தண்ணீரில் அந்த பசும் புல்வெளியில் மேய்வ, அமர்ந்த தன்வெளியில் இருப்ப, அந்த மாதிரி ஒரு செழிப்பான இடத்துல, அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் போய் ஒரு பாவப்படத்தில் இருக்கான். ரொம்ப நாள் ஆகுது. தாவீது எப்படி அங்கே ஆண்டவர் வந்து உடன்படிக்கையை நினச்சி பார்த்தாரோ இங்கே தாவீது நினச்சி பார்க்குறான். அதுதான் 2 சாமுவேல் 9. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, சவுல்கிட்ட வேலை பார்த்த ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். யாராவது ஒருத்தன் இருக்கானா? ஏன் அவன் என்ன நல்லது பண்ணிட்டான் ராஜாவுக்கு? இந்த மேவி போஷேத் ஏதாவது நல்லது பண்ணிட்டானா? அவன் சிறப்பான ஆளா? ஒன்றும் இல்லை. யோனத்தான் நிமித்தம் நான் கிருபை காட்டுறதுக்கு, நல்லது பண்ணுறதுக்கு யாராவது இருக்கான? ஒருத்தன் இருக்கான். இப்போ 7வது 8வது வசனம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், மேவி போஷேத் வர்றான், தாவீது சொல்கிறான், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். நீ லோதபார்லே இரு. இந்த இன்னைக்கு பாஸ்டர் பேசும்போது கூட சொன்னார், பிச்சையா இல்லை, நீ அங்கேயே இரு, உனக்கு மாதம் மாதம் ஒரு 5000 10,000 கொடுக்குறேன், இல்லை உனக்கு தேவையான சாப்பாடை கொடுக்குறேன். நீ டெய்லி ஏன் டேபிளில், ராஜாவோட டேபிளில் ராஜாக்கு ஈக்குவலண்ட்டான
ஃபுட் என் கூட சாப்பிடுவ. 7வது வசனத்தில் நீ என் கூட சாப்பிடுவேன்னு சொல்லுதா? ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. அவன் கேட்குறான், செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கறதுக்கு நான் ஏமாத்துறோம். ஆண்டவரே, நான் என்ன நீங்கள் இப்படி பார்க்குறதுக்கு, என்ன நீங்கள் இப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, என்ன உங்கள் பிள்ளையா சூஸ் பண்ணி, என்ன நீங்கள் இவ்வளோ ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம். அந்த மாதிரி தான் அவன் அங்கே இருந்திருக்கான். அடுத்து இவன் அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், தாவீது, நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய கோபம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு, நீ போ, உன் பிள்ளைங்க உன் வேலைக்காரங்க எல்லாத்தையும் கூட்டு போ, உன்னோட பாஸ் சாப்பிட்றதுக்கு நீ போய் பயிரிடுங்கிறான். ஆனால் 7வது வசனத்தில் என்ன சொன்னான்? மேவி போஷேத் எங்கே சாப்பிடுவான்? என் கூட சாப்பிடுவான். சொல்கிறான், நீ போய் பயிரிடு உன் பாஸ் சாப்பிட்றதுக்கு. அப்படி சொல்லிட்டு உன் எஜமானுடைய குமாரன் மேவி போஷேத் நித்தம் என் பந்தியில் புசிப்பான் என்றான். இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ஸ் வரும். இந்த டீட்டெயில்ஸ் என்னத்துக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த சீபா, அந்த வேலைக்காரன் இருக்கான்ல, அவனுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். இந்த 35 பேர் யாருக்காக பயிர் பண்ணி சாப்பாட்டுக்கெலாம் ரெடி பண்ணுவாங்களாம்? இந்த மேவி போஷேத் ஒருத்தனுக்காக இந்த 35 பேர் வேலை பார்ப்பாங்களாம். ஆனால் மேவி போஷேத் எங்கே சாப்பாடு சாப்பிடுவானா? ராஜாவோட இடத்துல. ஒரு முறை என் பையன் ஏதோ நார்மலாக ஃபெலோஷிப் பண்ணும்போது பேசுவோம் இல்லையா, அப்போ ஏதோ பேச்சு வந்தப்போ கேட்டான், ஏன்பா நம்ம கூட தூதர்கள் இருக்காங்களாப்பா, எத்தனை பேர்ப்பா இருக்காங்க, ஏன்பா நம்மளால் பார்க்க முடியலன்னு இப்படி ஒரு கேள்வி வந்தது. உங்களுக்கும் எனக்கும் எத்தனை பேர் சேவை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு அப்பா, நீ உன் பிள்ளை இதை கேட்டால், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பியா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பியா, பொல்லாத தகப்பனாக இருக்க நீயே எப்படி இருந்தால் நான் எப்படி செய்வேன் அப்படின்னு கேட்ட தேவன். இங்கே தாவீது யோனத்தான் கூட இருந்த உடன்படிக்கை நிமித்தம் மேவி போஷேத் அந்த ஒரு ஆள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் வேலை பார்க்கணும்னு சொன்னான்? 35 பேர். இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் எத்தனை பேர் உண்மையாகவே சேவை செய்ய நம்மளோட பிஹைண்ட் த சீன்ஸ் வேலை பார்த்துட்ருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்மளோட பார்வை எங்கே தான் இருக்கணும்? ஏசு கிறிஸ்து ஆண்டவரை நோக்கி தான் இருக்கணும். ஏன்னா 35 பேர் வேலை பார்க்குறாங்க, 35 பேர் வேலை பார்த்து எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இவர் போய் ராஜா கூட உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. எப்படி சாப்பிட்றாரு? உன்னை கூட்டு வந்ததே பெருசுரா, ஏதோ உங்கள் அப்பாக்காக கூட்டு வந்தேன், ஒரு ஓரமாக இருந்து போடுறத சாப்பிட்டு போயிட்டாரு. குமாரரில் ஒருவனை போல் மேவி போஷேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான். சாதாரணமாக இல்லை, எனக்கு ஒரு பையன் இருந்தால், இந்த ராஜ்யபாரம் பண்ணுற ஒரு லெவலில் ஒருத்தன் இருந்தால் அவன் எந்த அளவுக்கு இருப்பானோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவன் இருப்பான். மேவி போஷேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் ஆசனம் பண்ணுகிறானா இருந்தபடினால் எருசலேமில் குடியிருந்தான். லோதபாரில் இருந்துட்டு இங்கே பண்ண முடியாது, எங்கேயோ இருந்துக்கிட்டு நீங்கள் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை இருக்க முடியாது, ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கணும். இவன் எருசலேமுக்கே குடி புகுந்துட்டான், டெய்லி அங்கே சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது உங்களுக்கு உடன்படிக்கைன்னு பேசுகிறனால இதுவும் ஒரு உடன்படிக்கையினால தான் உங்களுக்கு விளங்கியிருக்கணும், சரிங்களா? மேவி போஷேத்துக்கு விளங்கலை. ஆனால் என்னன்னு நீங்களும் நானும் தேடி பார்த்தா தாவீது மேவி போஷேத்தை இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 18:3-4 தாவீது கோலியாத் பெலிஸ்தியனோட தலையை வெட்டி கையில் அந்த தலையை தூக்கிட்டு வர்றானா, வந்து சவுல் ராஜாவை பார்த்து பேசுகிறான். சவுலுக்கு தாவீது யாருன்னே தெரில. ஏன்பா அவன் யாருப்பா அப்படின்னு அவனோட ஆள்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டால் யாருன்னு தெரில, வந்தான் போனால் வெட்டிட்டு வந்துட்டான். இவங்கெல்லாம் பயந்து போயிருக்காங்க, டே யாரா இருக்குன்னு ஒருத்தன் முன்னாடி வரல. இவன் ஒருத்தன் வர்றான், எவனோ ஒருத்தன் வர்றானே, சரி யாராவது ஒருத்தன் போய் அவனை அடிச்சு போட்டால் நல்லதான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. யாருன்னு கூட தெரில. அவன் வர்றான், வந்து பேசுகிறான். அவன் பேசும்போது, சவுல்கிட்ட பேசும்போது யோனத்தான் பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்கான். யோனத்தானுக்கு தாவீதோட அந்த அந்த லைஃப், தாவீதோட டேய் விருத்த சேதனம் இல்லாத நீ யாரா எங்களை வந்து நிந்திக்கிறதுக்குன்னு அவன் பேசின ஸ்டைலு, அவன் எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே யோனத்தானுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 1 சாமுவேல் 18:3-4 யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல் சிநேகித்தான். தன்னை எப்படி சிநேகிப்பானோ, உன்னை நேசி போல பிறரை நேசின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆனால் ஒருத்தன் பண்ணியிருக்கான். சவுலுக்கு அடுத்து ஆக்சுவலாக ராஜாவாக யார் தான் ஆயிருக்கணும்?
யோனத்தான் தான் இருக்கணும். இவன் தன்னை போல, தன் ஆத்மாவை போல இவனை சிநேகித்ததுனால என்ன பண்ணா, அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அது என்னோட பிரச்சனை, எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம்னா அது உன்னுடையது இப்படின்னு சும்மா பேருக்கு சொல்லலை. யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். என்னோட ஃபுல் ரெப்ரசன்டேஷன், என்னோட ஆஸ்தி, என்னோட அந்தஸ்து, என்னோட பொன்னாக்கினாலே அது சொல்லப்போனால் அவனோட பாரத்தை அவன் கொடுத்து போட்டிருக்கான் தாவீதுக்காக. அவன் அங்கே உடன்படிக்கை பண்ணி கொண்டான். 1 அதே இது 1 சாமுவேல் 20:42. சவுலோட செய்கை ஒன்றும் சரியில்லை. இவன் தாவீது போய் யோனத்தான்ட்ட சொல்கிறான், டே நான் உங்கள் அப்பா முன்னாடி இருந்தேன்னா அவர் என்ன பண்ணுவார் எனக்கே தெரில, கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் சொல்கிறான், சரி நீ போய் ஒளிஞ்சிக்கோ, நான் எங்கள் அப்பாட்ட பேசி நீ ஒளிஞ்சிருக்க இடத்துல ஒரு அம்பு விடுறேன், இங்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை நீ வந்துடு, அப்புறம் அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா நீ ஓடியே போயிரு அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு என்கிரிப்டட் மெசேஜ், ரகசிய பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு அப்பாட்ட தாவீதை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். அப்பாவுக்கு செம்ம கோபம், போட்டு இவனையும் போட்டு திட்டி விட்றான். தாவீது வந்தால் கொன்னே விடுவாரான் நம்ம அப்பான்னு சொல்லிட்டு போய் சிக்னல் கொடுத்து நீ போன்னு சொல்கிறான். அப்பவும் பாருங்கள் 1 சாமுவேல் 20:42. அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தே போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும். இப்போது இந்த கவன்கிறது உனக்கும் எனக்குமோட முடிஞ்சு போதில், என் சந்ததி உன் சந்ததிக்கு ஃபுல்லாகவே வரும், அதை என்னைக்கும் மறந்துடாத. இப்படி யோனத்தான் செஞ்ச உடன்படிக்கை தான் என்ன பண்ணுச்சு, இந்த 2 சாமுவேல் 9 நம்ம மேவிபோஷேத் பார்த்தோம்ல, சகலமும் அவனுக்கு கொடுத்துட்டு, சவுலுக்கு உண்டான சகல ஆஸ்தியும் அவன்கிட்ட கொடுத்துட்டு, போய் சேபா நீயும் உன் வேலைக்காரர்கள் உன் பிள்ளைங்க எல்லாரும் போய் அவனுக்கு வேலை செஞ்சு அவனுக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஓம் பாஸ் என் கூட தான் டெய்லி சாப்பிடுவான், ராஜகுமாரில் ஒருத்தன் போல் சாப்பிடுவான் அப்படின்னா சும்மா இல்லை. யோனத்தான் அவனுடைய இடத்த தாவீதுக்கு உடன்படிக்கையாக கொடுத்தான். இன்றைக்கி தாவீது அவனுடைய இடத்த மேவிபோஷேத் கொடுத்துருக்கான். வாழ்நாள் முழுசும் அவன் கூட உட்காந்து ராஜகுமாரன் போல் சாப்பிட்டான். ஏதோ பிச்சை இல்லை, ஏதோ பார்த்து போட்டு பண்ணுறாங்க, இதுக்கு மேலே என்ன கேட்குறதும் இல்லை. அவன் என்ன சாப்பிட்டானோ அதே சாப்பாடு இவன் சாப்பிட்டான். சரிங்களா? இன்றைக்கி நீங்களும் நானும் பிள்ளைகள் அக்செப்ட் பண்ணிட்டா, ஏதோ பாவம் அக்செப்ட் பண்ணிட்டாரு, அப்படியே ஏதோ இந்த பூமியில் வாழ்க்கையை ஓட்டிட்டு பரலோகத்துக்கு போனால் போதும். அவருடைய பிள்ளை. we are in this world but not of this world. இந்த உலகத்தில் இருந்தால் கூட நம்ம உலக மார்க்கத்தார் அல்ல. அவரோட பொக்கிஷத்தில் இருந்து நம்மளுக்கு எடுத்துறதில்ல, அவரோட பொக்கிஷத்தின் மாதிரியே அவர் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யவானோ, அவர் எந்த அளவுக்கு மகத்துவமானரோ அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற தேவன். நீங்கள் இன்றைக்கும் இந்த மாதிரி வாழ முடியும். செத்த நாயை போல் இருக்கிறது என்னை நீர் இப்படி நோக்கி பார்க்கறதுக்கு நான் ஏமாத்தினல, நீங்கள் பிள்ளை. அதற்கான உடன்படிக்கை செய்யப்பட்டாகிவிட்டது. பொதுவாக நம்மளுக்கு பழைய உடன்படிக்கைன்னு தெரியும், கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறது. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த லாஸ்ட் ஸ்லைட் இன்னும் ஒரு 8 நிமிஷம். அப்போஸ்தலர் 16:31 பார்த்தீங்கன்னா, இந்த பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. நைட்டு அவங்க கட்டுகள்லாம் அவளும் எல்லா கதவுகளும் திறக்கப்படும். அந்த சிறைச்சாலை காவலும் ஐயோ போச்சுரா அப்படின்னு சாக போகிறப்ப, டேய் ஒன்றும் இல்லைடா நாங்கள் இங்கே தான் இருக்கோம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது அவன் கேட்பான், நான் ரட்சிப்படைய என்ன செய்யணும்? இன்றைக்கி கிறிஸ்துவ அறியாதவங்க யாராவது ரட்சிப்பு அடைய என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் பவுல் சொன்னது. அப்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். சரி, என்னான்னு விசுவாசிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு என்னன்னு சொல்லி விசுவாசிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 1:29 இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறதுக்காக யோவான் ஸ்நானத்தை வரும்போது யோவான் சொல்லுவான், யோவான் இயேசு தன்னிடத்தில் வருவதை கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கணும். என்னன்னு விசுவசிக்கணும்?
இவர் என்னுடைய சகல பாவத்தையும் சுமந்து தீர்த்த மெசையா, ஆட்டுக்குட்டி. அப்போ இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது மிச்சம் இருக்கா? நம்மள்கிட்ட ஏதாவது பழைய ட்ரேஸ், நம்ம ஆண்டவர்கிட்ட அப்பான்னு சொல்லி போகக்கூடிய அளவுக்கு உங்களையும் என்னையும் தடுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அவர் அவரோட டியூட்டியை ஒழுங்காக பண்ணலைன்னு அர்த்தம். அவர் டியூட்டியை ஒழுங்காக பண்ணலைன்னா இன்றைக்கி வலது உட்காந்துருக்க முடியாது. யாராவது வேலையை முடித்தவங்க தான் ஜம்முன்னு உட்காந்துருக்க முடியும். வேலையை முடிக்காமல் அவர் போய் உட்காந்துருக்க முடியாது. லூக்கா 22:20 பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு அவர் பாடுபடுறதுக்கு முன்னாடி அவர் கர்த்தருடைய பந்தி அவர் அனுசரிப்பார். அதான் ஃபஸ்ட் டைம் அவர் இனிஷியேட் பண்ணுவார். அப்போ சொல்லப்பட்ட ஒன்று பாருங்கள், இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்போது நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை இவர் செய்துட்டார். எப்படி செஞ்சார்? அவருடைய இரத்தத்தை சிந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் புதிய உடன்படிக்கை பண்ணிட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் பண்ண வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். என்னுடைய சகல பாவத்தையும் அவர் நீக்கிட்டார். இன்றைக்கி நான் அவரோட பந்தியில் எப்படி மேவிபோஷேத்து போய் தாவீதோட பந்தியில் உட்காந்தனோ, இந்த மாதிரி நான் அவரோட பந்தியில் போய் எனக்கு தேவையான ஆசீர்வாதம், எனக்கு தேவையான சுகம், எனக்கு தேவையான சகலத்தையும் பிச்சையாக இல்லை, பிள்ளையாக போய் ரைட் ராயலாக ரைச்சியஸாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு விசுவசிக்கணும். சரிங்களா? இன்னும் ஒரு விஷயம், இந்த ஒரே விஷயம், யாக்கோபு 2:10 நியாயப்பிரமாணத்தின் படி, நான் 10 கட்டளைகளின் படி நான் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துக்கிறேன் சொல்கிற யாராவது இருந்திருந்தால் அவங்களுக்காக சொல்லப்பட்டது, ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். கரெக்டாக? அப்போது பை லா நான் நியாயப்பிரமாணத்தைப்படி, நியாயத்தின்படி நான் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்ந்துக்கிறேன்னா, ஏதாவது ஒன்றில் விழுந்தா எல்லாத்துலேயும் விழுந்த மாதிரி. இந்த புதிய உடன்படிக்கையில் ஒன்று கரெக்டாக செஞ்சால் எல்லாம் கரெக்டாக செஞ்ச மாதிரி. அந்த ஒன்று என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கணும். இயேசு கிறிஸ்து என்னுடைய சகல பாவத்தையும் மேற்கொண்டு விட்டார், அதற்கான கிரயத்தை செலுத்தி விட்டார், நான் நீதிமானாக இருக்கிறேன்னு விசுவசிக்கணும். என்ன பிரதர், அதை ஒன்று விசுவசித்து மீதி எல்லா தப்பும் பண்ணிக்கலாமா? அப்படி விசுவசித்து புதிய நியூ கிரியேஷன், நியூ பீயிங்காக நீங்கள் இருக்கும் பொழுது சகலத்தையும் மேற்கொள்கிற பலன் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும்ல, அவர் எனக்குள் இருந்து சகலத்தையும் செய்ய பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். நான் இடரில் அடைய மாட்டேன், நான் விசுவசிப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் சுகாசியாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சமாதானமாக இருப்பேன். எதனால்? நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், 4 தடவை காலையில், மத்தியானம், சாயங்காலம், இப்படி எல்லா நேரம். அது பண்ணுறது நம்மளோட ஜாய், நம்மளோட இஷ்டம், நம்மளோட ஃபெலோஷிப். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பேசுகிறது அவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறதுக்காக இல்லை, அவர்கிட்ட ஆல்ரெடி எல்லாம் பெற்றுக்கொண்டது நிமித்தம். சரிங்களா? இதுதான் சிம்பிள் கவர்னன்ட். காட் பிளஸ் யூ. அவருக்கு ஏற்கனவே அறிவித்தபடி ஆராதனை முடிந்த உடனேயே ஞான ஸ்நானம் இருக்கிறது. ஞான ஸ்நானத்துக்கு வந்திருக்கிறவர்கள் ஆயத்தமாய் வந்து சேருங்கள். ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் உங்கள் பேர், விலாசம் எழுதி கீழே நானே விரும்பி தான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், யாருடைய கட்டாயத்தினாலும் இல்லை அப்படின்னு கீழே கையெழுத்து போட்டு தரணும். அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த கொடுக்கணும். ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஞானஸ்நானம் என்பது ஒரு நாளில் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, அப்பயே ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. எப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை என்னுடைய ஆண்டவர், அவர் தேவனுடைய குமாரன், இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து வந்து சிலுவையிலே என்னுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார், அதை நம்புகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பைபிள் சொல்லுகிறது. யோவான் 1:12 என்ன சொல்லுது? அவரை விசுவாசித்து, என்னன்னு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள்னு போயிடும், அது பாட்டு கடகடன்னு.
ஆனால் அவரை விசுவாசித்து அப்படின்னா என்னென்னு, அவர் தேவனுடைய குமாரன், அவர் தான் மேசியா, என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படி பிதாவாகி தேவனால் அனுப்பப்பட்டவர், அவர் வந்து பூமியில் மனுஷனாக பிறந்தார், தன்னுடைய மகிமையெல்லாம் பரலோகத்தில் விட்டுட்டு தம்மைத்தாம் வெறுமையாக்கி சாதா மனுஷனா, அவர் தான் பிதாவாகிய தேவனோட கூட சேர்ந்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். யார்? இயேசு. பிதாவாகிய தேவனோடு கூட சேர்ந்து சகலத்தையும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர். கொலோசையர் 1:16 வாசிங்கன்னா அதெல்லாம் எழுதியிருக்கு. சிருஷ்டித்தவர், அவருக்காகவும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு இருக்கும். சிருஷ்டித்தவர் சாதா மனுஷனா தன்னைத்தான் வெறுமையாக்கி இந்த பூமியில் அடிமையின் ரூபம் எடுத்து, என்ன அடிமை? மனுஷன் அடிமையாக இருக்கான். அந்த ரூபத்தில் இங்கே வந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டி, அது கன்னிகையின் வயிற்றில் பிறந்ததுனால பாவம் இல்லாமல் பிறக்கிறாரு, வாழ்நாள் முழுவதும் பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினார். அந்த சிலுவைக்கு போகும்போதும் அப்போ சொல்கிறாரு, ஏதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான்னு அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லை, போடா அப்படி சொல்லிட்டாரு. எந்த பாவத்துக்கு எந்த பிசாசோடைய ஆலோசனைக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி சிலுவைக்கு போகையில் இருக்க போது கூட அங்கே அந்த வேதனை தாங்காமல் இறங்கி வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுத்தி இருக்கிறான். அவ்வளோ வேதனைகளையும் தாங்கி கொண்டு முடிவிலே எல்லாம் முடிந்தது. பிதாவே, என்னுடைய ஆவியை இடத்திலே ஒப்படைக்கிறேன். முடிந்ததுன்னு சொன்னப்பவே நமக்காக செய்து முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உங்களுடைய பாவங்கள் தொலைய, சாபங்கள் தொலைய, நீங்கள் மறுபடியும் தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தில் தேவனுடைய வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த அந்தஸ்துக்குள்ளே வந்து விட்டீர்கள். ரட்சிக்கப்படும் போதே இதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் இந்த பூமியில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கிறோம். அப்போ அது சொல்கிறாரு, ஞான ஸ்நானம் என்று ஒன்று இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்கிறார். அதாவது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது மனதில் தீர்மானிச்சிட்டோம். ஆனால் ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது எல்லாருடைய முன்பாக, விசேஷமாக சபை மக்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, ஏன் பிசாசு அவனுடைய தூதர்கள்லாம் இருக்க தானே செய்கிறாங்க, அவர்களுக்கு முன்பாக ஞானஸ்நானத்தின் போது நீங்கள் என்ன அறிக்கையிடுறீங்க? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போ என்னுடைய பாவங்களுக்காக இயேசு பாடுபட்டு உயிர்த்தெழுந்தார், அதை விசுவாசிக்கிறேன். அது ஒரு அறிக்கை. ரெண்டாவது, இந்த இயேசுவை நீங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய பிள்ளையாய் வாழுவீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஆம் வாழுவேன் அப்படின்னு சொன்னாதான் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. இந்த 2 அறிக்கைகள், இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்பொழுது நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், அடுத்த தடவைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் ரெடி ஆகிட்டார். அப்புறம் அதெல்லாமல் இன்னும் யாரெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு தகுதியாக இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா அவங்களெல்லாம் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. என்ன பாஸ்டர் நீங்களே கொடுக்கக்கூடாதா? சரி, எங்க யோவான் 3ஆவது அதிகாரத்தில், யோவான் 3ஆவது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும், இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலேம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்துல தண்ணீர், அது யோர்தான் நதி தாங்க, ஆனால் சில சீசனில் தண்ணி இல்லாமல் போயிடுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணீர் நிறையா இருக்குது. சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்துல தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம்
பெற்றார்கள். அப்புறம் 4வது அதிகாரத்தில் முதல் வசனம், யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசுதாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அப்போ இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு சொன்னாலும் அவங்க சீஷர்கள் கொடுத்துருந்தாங்க. ரைட்டு. முதல் அதிகாரம் 11 வாசிக்கலாம். அது சில காரியங்கள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலேவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. இங்கே இருக்க பிரச்சனையெல்லாம் என்ன பாருங்க அப்படின்னு யாரோ சொல்லி விட்டுருக்காங்க. அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்று, நான் அப்போல்லோவை சேர்ந்தவன் என்று, நான் கேபாவை சேர்ந்தவன் என்று, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞான ஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்தது உண்டு. இதுவுமல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். இதான் இந்த கவர்மெண்ட் ரெக்கார்டில் எனக்கு தெரிய நான் இந்த தப்பு பண்ணலை, கீழே கையெழுத்து போடு அப்படின்னு இருப்பாங்க. இவனை அது மாதிரி எழுதியிருக்கிறான். எனக்கு தெரிய நான் வேறு யாருக்கும் ஞானஸ்நானம் கூட ஏதாவது கொடுத்து மறந்து போயிருந்தா அப்படின்றான். சரி, அப்போ ஞானஸ்நானம் கர்த்தருடைய நாமத்தினால இங்கே சபை மக்கள் முன்பாக, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் முன்பாக, தேவனுக்கு முன்பாக, பிசாசு அவனுடைய தூதர்களுக்கு முன்பாக நான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். தொடர்ந்து நான் தேவனுடைய பிள்ளையாக பரலோகம் போய் சேர வரைக்கும் நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ்வேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம். சிலர் அப்பா அம்மாக்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் இவன் அடங்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருங்க பாஸ்டர், அப்படியாவது அடங்குவானான்னு பார்க்கலாம். அது அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம். இது தேவனோட கூட பண்ணுகிற உடன்படிக்கையை பற்றி கேட்டீங்க. ஒரு நல்ல உடன்படிக்கை பற்றிய செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. சவுலுடைய குமாரன் பேருனா யோனத்தான். இவன் இவ்வளவா உடன்படிக்கைக்கு உட்பட்டவனா, தன்னுடையதெல்லாவற்றையும், அதாவது இவன் ராஜாங்க இவனுடையது, ஆனால் சூழ்நிலை வந்தால் ஏற்பட்ட போது ஒருவேளை சூழ்நிலை அப்படி வருமானா என்னுடைய ராஜாங்கத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் தான் சால்வையா பட்டயமா என்னெல்லாமோ எடுத்து கொடுத்துட்டானா. ஒருவேளை இந்த பேர் என்ன ஏதாவது மேவி பாசத்தில் யோனத்தான் உயிரோடு இருந்திருந்தா அவன் தான் ராஜாவாயிருப்பான். ஆனால் அவன் உயிரோடு இல்லையா அப்பைக்கு. அதனால் இவனுடைய உடன்படிக்கையின்படி அந்த ராஜாங்கம் தாவீது இடத்துல இதுவும் கூட ரூல் படி தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிற போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையை பற்றி கேட்டீங்க. இது நீங்கள் தேவனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாமோடே தேவன் உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாம் சின்ன ஆள், தேவன் பெரிய ஆள். ஆபிரகாம் போய் நம்மோட உடன்படிக்கை பண்ணணும் அப்படி கேட்டால் அது அவர் அனுமதிச்சாதான். ஆனால் பெரிய ஆள் தேவன் சின்ன ஆள் ஆபிரகாம்கிட்ட நான் உடன்படிக்கை பண்ணுறேன்னு வந்தார். உடன்படிக்கையில் என்னவா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. அப்படி தான் இந்த புதிய உடன்படிக்கையில் நம்ம பாவம் சாபமெல்லாம் இயேசுவுக்கு போயிடுச்சு. அவருடைய அந்தஸ்து,
ஆசீர்வாதம், அதிகாரம், வல்லமை, ஆளுகை எல்லாம் நமக்கு வந்துருச்சு. பெரிய பண்டமாற்று. எதன் நிமித்தம்? இந்த உடன்படிக்கை நிமித்தம். இந்த உடன்படிக்கை, இது ஞானஸ்நானம்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாக்க அங்கே ஞானஸ்நானம் கொடுப்பாங்கங்க, அப்படி இல்லை. அது உண்மைதான். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கிறது. அதனால தான் இந்த வாக்கு தத்தங்களை நாம் பேசுகிறோம். இந்த வாக்கு தத்தங்களின்படி இந்த ஆசீர்வாதம் இது என்னுடையது, இதை நான் சுதந்தரிப்பேன். பிசாசு விடமாட்டேன்னா கூட அவனை மிதித்து துரத்தி விட்டுட்டு அந்த நன்மையை நான் சுதந்தரிப்பேன் அப்படி சொல்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிறதும் நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படி சொல்லிட்டு கர்த்தர் வந்தார். போனாங்க. போனவுடனே அடே அப்பா இஸ்ரவேலர் வந்துட்டாங்களே, நம்ம எல்லோரும் வெளியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் போயிட்டாங்களா அந்த கானானியர். அதில் கூடாது, யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அடைச்சிக்கிச்சு. போனாங்க, சுற்றி பறிச்சாங்க, கோட்டை விழுந்துருச்சு. அதே போல் அந்த கானானிய தேசம் முழுவதும் யோசுவா போய் ஒவ்வொரு ஊரா பட்டணங்களாக அவன் போய் அங்கே யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை இஸ்ரவேலுக்கு பங்கிட்டான் என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள். இன்றைக்கும் கூட நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரிப்பதற்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது. இன்னைக்கு போய் மனுஷரோட யுத்தம் பண்ணலை, நமக்குள்ள ஆவிக்குள்ள ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பிசாசோடு அவனுடைய வகைரா தூதர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை துரத்திட்டு அவருடைய பிடியில் இருக்கக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கிறோம். அதுதான் அங்கே எழுதியிருக்கு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், வெண்கல கதவைகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்க புதைகளை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வெண்கல கதவை உடைக்கிறது, இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறது, அப்புறம் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிடத்திலும் பலப்படுங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி அவர்கள் பாக்கிய வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திராணியுள்ளவர்களாகும்படி, பலசாலிகளாய் இருக்கும்படி அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யுத்தம் பண்ணுங்க, பிசாசை போட்டு தள்ளுங்க. பிசாசை போட்டு தள்ளிட்டு அவன் பிடியில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுங்க அப்படி கர்த்தர் சொல்றாரு. ஆமா, அப்பன்னா நமக்கு இந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். தாவீது எதன் அடிப்படையில் போய் கோலியாத்துக்கிட்ட சண்டை போட போனா, டேய் நீ என்னடா வந்து பேசுறது, விருத்த சாதனம் இல்லாத இவன் யாரு அப்படின்ட்டு. இவன் என்னவா, நான் விருத்த சாதனம் பண்ணியிருக்கேன், தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு தான் செய்யும். கோலியாத்தை அவன் காலி பண்ணிட்டாங்க, கல்லை விட்டு எரிஞ்சு கொண்டு விட்டாங்க. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்க கோலியாத்துக்களை கல்லை விட்டு எரிஞ்ச கொண்டுருவீங்க. அல்லேலூயா. ரொம்ப பெரிய ஆயுதமெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு. வார்த்தை தான் ரொம்ப முக்கியங்க. உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறேன், ஆதலால் இவைகளெல்லாம் எனக்கு என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறது தான் ஞான ஸ்நானம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே உடன்படிக்கை செய்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், இதோ உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய இரத்தம், புதிய உடன்படிக்கையின் இரத்தம். அவர் இரத்தம் சிந்தி நம்மை அவரோடு கூட ஒரு உடன்படிக்கைக்கு உட்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா அவருடையதெல்லாம் என்னுடையதெல்லாம் அவருடையது. இதில் என்ன ஒரு பெரிய வினோதம், ஆபிரகாமுடைய காலத்தில் ஆபிரகாம் இவன் ஒரு ஆட்டை கொண்டு வரான். யார்? இவன் மகன்தான். ஆடு பலியிடுறதுக்கு என்னமோ வேணும்ல, அவன் கேட்குறான். நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, விறகு கட்டை இருக்குது, ஆட்டை காணாம நீதாண்டான்னு சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது.
அதனால் எல்லாம் இது அங்கே பார்த்து கொள்ளப்படும் அப்படி. ஆமாம், பார்த்து கொள்ளப்படும்னா அங்கே போனால் இவனை தானே தூக்கி கட்டி கட்டை மேலே அடுக்கி வச்சுருக்க படுக்க வச்சுட்டான். ஐயோ, சரி, இவன் ஒரு ஆடு கொண்டு போனான். கர்த்தர் ஒரு ஆடு கொண்டு வந்தார். கடைசிக்கு இவனுக்கும் அவருக்கும் சேர்ந்து ஒரு ஆடு, உடன்படிக்கைக்கான ஆடு. அப்போ ஒரு ஆடு அங்கே வந்து அடிக்கப்பட்டது. ஆபிரகாம் அந்த ஆட்டை அடித்து தான் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினான். அந்த உடன்படிக்கை எப்போ நிறைவேறிச்சு? இயேசு வந்தபோது அவர் வந்து சொல்கிறாரு, இதோ ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். தான் வந்துட்டேன், எப்படா அந்த இயேசுநாதர் வருவார், நம்ம பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுவார்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். எங்கே? பூமியில் இல்லை, அவன் போய் பரதேசுங்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன காணா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் பரதேசில் இருந்துக்கிட்டு இன்னும் காணான்னா திடீர்னு பார்த்தா இயேசு பிறந்துட்டார். ஆஹா, இயேசு பிறந்ததை பார்த்தோன்னே ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். கேள்வி, பரதேசில் இருந்தவங்க பூமியில் நடந்ததை பார்த்துருக்க முடியுமா அப்படின்னா பார்த்துருக்குறாங்க. இல்லாட்டி இயேசுநாதர் வந்து இப்படி சொல்ல முடியாது. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு சொல்லவே முடியாது. இவன் பரதேசில் உட்காந்துருக்கான், அங்கே பார்த்தா இயேசு ஆஹா வந்துட்டார், கண்டு களி கூர்ந்தான் அப்படிங்கிறாரு. அப்போ உடன்படிக்கை நிறைவேறுகிறது. உடன்படிக்கையின்படி நான் வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்கிறேன் அப்படின்னு. அது சரி, இப்பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் இயேசுவை ஏற்றுக்கிட்டாவே உடன்படிக்கை வந்துட்டீங்க. அதை உறுதிப்படுத்துறது தான் ஞானஸ்நானம். உடன்படிக்கைக்குள்ளே வந்துவிட்டபடியால் இயேசு கிறிஸ்துவோடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் எப்படி என்னத்தையோ ஒன்று வெறுமையாக்கினார் பார்த்தீங்களா? தன்கிட்ட இருந்தெல்லாம் விட்டுட்டார். எதுக்கு? நமக்காக. சிலுவைக்கு போன போது எல்லாத்தையும் நமக்குன்னு விட்டுவிட்டு நம்மக்கிட்ட இருந்த பாவம் சாபத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாமல் நீங்கள் வாழ்வீர்கள். ஏன்னா அவ்வளவு ஆசீர்வாதங்கள். தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்து, அவர் பரலோகத்தில் எவ்வளவு மேன்மை உள்ளவராக இருந்தாரோ அதுபோல் மேன்மை உள்ளவர்களாக நீங்களும் நானும். என்ன பாஸ்டர் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால், அது இயேசு அங்கே சொல்கிறார், ஜெபத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நீர் என்னிடத்துல அன்பாக இருக்கிறது போல இவரிடத்தில் அன்பாக இருக்கிறதை அப்படின்றாரு. அப்புறம் நாமெல்லாம் ஒன்றாக இருக்கிறது போல இவங்களும் நம்மோடு கூட ஒன்றாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன்றாரு. என்னங்கடா இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சும்மா அது நம்முடைய இருதயத்தில் விளங்கிறது இல்லை. கர்த்தரே சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு. நீங்கள் யோசிக்க அப்படி இருக்கா அப்படின்னு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் எனக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள், அந்த சட்டத்திட்டங்கள் பூராத்தையும் அடித்து உடைச்சிட்டாரு பார்த்தீங்களா? அந்த சட்டத்திட்டங்கள்லாம் எதுக்கு உண்மையிலேயே கொடுக்கப்பட்டது? என்னை விட்டு போயிடாதடா, போகக்கூடாது, ஒரு கோடு போட்டு வச்சிருக்கிறார், இந்த கோட்டை தாண்டாத அப்படின்னு. ஆதாம்கிட்ட என்ன சொன்னார்? இந்த கோட்டை தாண்டி போய் அந்த பழத்தை தின்னாத அப்படின்னாரு. கோடு தாண்டுறது தானே. அப்புறம் 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் என்னது? உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னேன்றி உனக்கு வேற தேவர்கள். கோடு போட்டார், இங்கேருந்து அங்கிட்டு போகக்கூடாது, நீ அதை போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் என் கூட இருக்கிறதுனால நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தகப்பன் தாயனை கணம் பண்ணுன்றாரு, கொலை செய்ய, அதெல்லாம் பல காரியங்கள். இந்த எல்லையை தாண்டி போகாத அப்படின்றார். அப்புறம் இந்த 10 கட்டளைகளில் அன்புங்கிற வார்த்தையே இல்லை. பார்த்தா இது ஒன்றும் சரியா இல்லை. அது கொடுக்கப்பட்ட காரணம் அன்பு ரட்சிப்பு, அதுக்காக சொல்லலை. அது கொடுக்கப்பட்ட காரணம் இவங்க கர்த்தரை விட்டு போகக்கூடாது, அவ்வளவுதான்.
ஆனால் உண்மையான கற்பனை என்ன? 2 கற்பனையாக கர்த்தர் இயேசு சொன்னார். உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க. அதாவது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதுக்கு ஒப்பாக இருக்கிற இன்னொரு கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இந்த 2க்குள்ளே எல்லாம் அடங்கிடுது. அப்புறமும் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, ஒரே கற்பனையா. மத்தேயு 7:12 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதில் என்ன எழுதியிருக்கு? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளே நீங்கள் அவர்களுக்கு. இங்கே ஆண்டவரை பற்றி பேச்சே இல்லை. நான் யோசிப்பேன், என்ன ஆண்டவரே, முழு இருதயத்தோட ஆண்டவரை நேசிக்க வேண்டாமா? அந்த கற்பனையை நீர் எழுதாம கடைசிக்கு இந்த ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு இதை நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள்னு முடிச்சுவிட்டீர். என்ன ஆண்டவர், என்ன அதெல்லாம் இங்கே இருக்குடா அப்படின்றார். என்னவா? அது இல்லைன்னா இது இருக்காது. அவரோட கூட நம்ம அன்பு கூர்ந்து இருக்கலைன்னா நீங்கள் சகோதரரோட அன்பாக இருக்கவே முடியாது. சகோதர அன்பு எங்கே வருது? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால சகோதர அன்பு வருது. அவருடைய பிள்ளை எல்லாமே இல்லைன்னா இங்கே இந்த சகோதர அன்பே வராது. இந்த உலக மக்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொண்டுக்கிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிட்டு சோதம் கோமாரா மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இப்படி இருக்காங்களோ அப்படி போயிடும். நான் யோசித்து பார்ப்பேன், இந்த பூமியில் அதாவது கர்த்தர்னு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம நல்ல ஒழுக்கத்தோடு நல்லா வாழணும், நீதி நேர்மையோடு வாழணுங்கிற காரணம் ஏதாவது இருக்கா? இதை எல்லாரும் போகுது, எல்லாரும் எப்படி அனுபவிக்கிறாங்க? எல்லாரும் கல்லறைக்கு போக வேண்டியதானே. இருக்கிற காலத்தில் அனுபவிச்சுட்டு அப்படி சொல்லியிருப்பேன். ஆனால் இவர் ஒருத்தர் இருக்கிறாரே, சொல்ல, நானே தேவன், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். மீதியெல்லாம் நரகம் போக வேண்டாம், ஆனால் நீ ஏன் கூட வா பரலோகம் அப்படின்றாரு. அப்போ இந்த ஒரு வார்த்தை, கர்த்தர் நிமித்தம் இன்றைக்கு விசுவாசிகளாகி நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழுகிறோம். அவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய பிள்ளைகளாய், நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், அவருடைய மகிமையுடையவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஞானஸ்நானமெல்லாம் ஒரு விதத்தில் அதுக்கு உதவி செய்ய அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி காட்டுகிறது. பிறகு கம்யூனியன், கர்த்தருடைய பந்தி என்று வரும்போது அவருடைய சரீரத்துக்கு ஒப்பான அப்பம், அவருடைய இரத்தத்துக்கு ஒப்பான ரசம், இதில் பங்கு பெற்று நான் இவரோட கூட ஐக்கியமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உலகத்திற்கும் எனக்கு இந்த மற்ற வழிபாட்டு காரியங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம ரட்சிக்கப்படுறோம், அவருடைய ரத்தம், அதில் நான் பங்கு பெறுகிறேன், நான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் காட்டுகிறீர்கள். இது ஒரு பெரிய மேன்மையான ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஓகே, இந்த ஒரு சைடில் மட்டும் இந்த ஸ்க்ரீனில் போட்டு விடுங்க. இந்த கடந்த வாரத்தில் இந்த செய்தியை ஆரம்பித்தேன். இந்த காலங்களில், இப்போ இருக்க நம்முடைய இந்த காலங்களில் நேரடியாக பிசாசுடன், அதாவது தேவன், முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்க, தேவன் நேரடியாக பிசாசுடன் யுத்தம் பண்ணவில்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே வந்து இந்த பிசாசை துரத்திட்டு என்னை விடுதலையாக்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும், இதே நம்ம பேசுகிறோம். இது ஒரு பெரிய தப்பு நம்மக்கிட்ட இருக்கு. தேவன் நேரடியாக பிசாசை துரத்தவில்லை, அவன்கிட்ட யுத்தம் பண்ணலை. அவர் உங்கள் மூலமாக மட்டுமே சாத்தானை ஜெயிக்கிறார். உங்கள் மூலமாக. நீங்கள் ஒத்துக்கலைன்னா அவர் பாட்டு பேசாம தான் இருப்பார். இந்த காலங்களிலே தேவன் நேரடியாக பிசாசோடு யுத்தம் பண்ணவில்லை, ஆனால் உங்கள் மூலமாக மட்டுமே யுத்தம் பண்ணி சாத்தானை ஜெயிக்கிறார். இங்கே நம்ம முதலாவது நீர் வந்து யுத்தம் பண்ணும்னு சொல்கிறத விட்டுட்டு கர்த்தாவே என்னை பலப்படுத்தும், அந்த தாவீது நான் உடன்படிக்கைக்கு உட்பட்டவன்னு சொல்லி நீர் கொடுத்த பலத்தில் அவன் போய்
கோலியாத்தை ஜெயித்தது போல இன்றைக்கு உம்முடைய கிருபை எனக்கு உண்டாயிருக்கட்டும். நான் போய் யுத்தம் பண்ணி பிசாசை ஜெயிக்கிறேன். நமக்கான அந்த யுத்த ஆயுதங்கள் தானே கர்த்தர் சொன்னார். இப்போ எபேசியர் 6வது அதிகாரத்தில் வாசித்தோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், ஆயுத வர்க்கம் அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ட்டார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், அவருடைய ஆயுதத்தை நீங்கள் போட்டுக்கங்கன்றார். உண்மைதானா? அப்போ நீங்களே எதிர்த்து நின்று பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பான். எங்க எத்தனை பேர் நீங்கள் கர்த்தர் கொடுக்குற பலத்தினால பிசாசை எதிர்த்து நிற்பேன்னு நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு முடியாத ஆண்டவரே நீங்கள் வாங்கன்னு சொன்னால் நீங்களே வந்து யுத்தம் பண்ணிக்கங்கன்னா அவர் பண்ண மாட்டேன்றார். அதாவது நேரடியாக பிசாசு கூட யுத்தம் பண்ண போனால் அது தேவனுக்கு அழகல்ல, அது ரொம்ப கேவலமாக இருக்கு. நேரடியாக கர்த்தர் சாத்தானுடன் யுத்தம் பண்ணுவது அவருக்கு அவ்வளவு அழகல்ல. ஆதலால் ரட்சிக்கப்பட்ட தமது பிள்ளைகள் மூலமாக தேவன் பிசாசை தோற்கடித்து அவன் கொள்ளையிட்ட சகல நன்மைகளையும் நமக்கு திருப்பி கொடுக்கிறார். இது உண்மைங்க. இது தேவனுடைய அந்த தீர்மானங்கள், திட்டங்கள், சட்டங்கள் ஒன்றா மாறிடுச்சு. நாம் விசுவாசிக்கலைன்னா நமக்கு பலன் இல்லை, யுத்தம் பண்ண முடியாது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய என்னுடைய சார்பு ஆக்சுவலாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இறங்கி என்னை பலப்படுத்தி, நான் கோலியாத்தை மட்டும் இல்லை, எந்த பிசாசு வந்தாலும் அவனை ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்பினா உங்கள் விசுவாசத்தின்படி சகலமும் ஆகிறது. நீங்களும் நானும் தான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய வேண்டும். அவர் தானா செய்ய மாட்டார். செங்கடலை திறந்த விஷயத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லியிருந்தாலும் கூட அந்த வேலையை செய்யறது கர்த்தர் யுத்தம் பண்ணணுமானா இவன் போய் கோலை உயர்த்தி செங்கடலை திறக்கணும். கோலை உயர்த்தினா அதில் கர்த்தருடைய வல்லமை இருந்தது, செங்கடல் திறந்தது, எல்லாத்தையும் அங்கே எகிப்தியர் எல்லாத்தையும் மூழ்கடிச்சிட்டார். ஆனால் இந்த கோல் உயர்த்துற வேலை ஒரு மனிதனுடையது. நீங்கள் அந்த மோசையோட ஸ்தானத்தில் நின்னா நீங்கள் தான் உங்கள் கோலை உயர்த்தி இருக்கணும். அப்போ செங்கடல் திறக்கும், அந்த எகிப்தியரெல்லாம் மாண்டு போவாங்க. இன்றைக்கு விசுவாசத்தோட கூட இயேசுவின் நாமத்தினால் நான் என் கையை உயர்த்துகிறேன். மோசே, ஊர், ஆரோன் 2 பேரும் அங்கே 3 பேரும் அங்கே போனாங்களாம் மலையில். அபிமேலேக்கு இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ண வந்திருந்தானா. அமலேக்கு, அபிமேலேக்கில் அமலேக்கு யுத்தம் பண்ண வந்திருந்தானா. அப்போ இஸ்ரவேலருக்கும் அமலேக்கியருக்கும் யுத்தம் நடக்குது. இதில் மோசே கையை உயர்த்திக்கிட்டு இருந்தப்பெல்லாம் இஸ்ரவேலர் ஜெயித்தாங்க. கையை வலிக்கணும், கையை கீழே விட்டானா அமலேக்கியர் மேற்கொண்டார்களாம். அப்போ மோசே கையை உயர்த்துறதுக்கு அது என்னையா கையை உயர்த்தினா இஸ்ரவேலர் ஜெயிச்சிருவான்? இல்லை, அவன் விசுவாசம், அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய தைரியம், ஆவிக்குரிய பலன். என் கையை உயர்த்தி இருக்கிறேன், இஸ்ரவேலர் ஜெயிப்பார்களாக. இஸ்ரவேலர் ஜெயிச்சிட்டாங்க. இவன் கையை வலிக்கணும், கையை கீழே விடுறான். 2 பேரும் சேர்ந்து கல்லை தூக்கி உருட்டி கொண்டு வந்து வச்சு இதில் உட்கார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் 2 பேர் 2 கையை பிடிச்சிக்கிட்டானுங்க. இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். இதை எழுதி யோசுவா காது கேட்க வாசின்ட்டார். ஏன்னா அவன் நம்ம கெட்டிக்காரத்தனமாக ஜெயிச்சிட்டோம் போலன்னு அவன் நினைக்கக்கூடாதுன்னு அது போய் எடுத்து வாசி விட்றா. அப்படி நீங்கள் பிசாசு கூட யுத்தம் பண்ணுகிற இந்த காரியத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் உங்களுடைய சுகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்களை நீக்க வேண்டுமானாலும் சரி, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துகிறார்? அப்போஸ்தலர் 1:8
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் யார் பலன் அடைந்து சொல்ல, பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வரும்போது நான் பரிசுத்த ஆவியிலே நிரம்பும் போது நான் தேவனுடைய பலனை அடைந்து இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பேன். அப்போ இந்த பரிசுத்த ஆவியில நிரம்புறதுங்கிற ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா பலன் இல்லை. பலன் இல்லைன்னா அந்த மற்ற உலகத்தார் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி வாழ்கிறத இப்படி நிறைய பேர் இப்படி இருக்கிறோம். அதனால் அநேக இடங்களில் நம்ம மாறணும். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருப்போமானால் இயேசுவின் நாமத்தினால இந்த வாசல் திறக்கும். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை. ஆமாம், அப்படி சொல்லியிருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். நீங்கள் திறந்துருச்சுன்னு சொன்னால் அது திறந்துருச்சு, நீங்கள் பூட்டிருச்சுன்னு தான் பூட்டினது. இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, இதோ இந்த ராஜ்யத்தின் திறவுகோள்களை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். என்னவா? அந்த பேதுருக்கு தான் வெளிப்பாடு இருந்துச்சா, இவர் தான் தேவனுடைய குமாரன்னு. இந்த வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு திரும்ப சொல்கிறேன், இந்த வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு. எந்த வெளிப்பாடு? பேதுருக்கு என்ன வெளிப்பாடு உண்டாயிருந்துச்சு கேட்குறாரு. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? தீர்க்கதரிசிங்கிறாங்க, ஒரு போதகருங்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. சரி, நீங்கள் என்னையா சொல்கிறீங்க என்னைய அப்படின்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த வெளிப்பாடு, இந்த வெளிப்பாட்டை பெற்ற ஒரு மனுஷன்ட்ட கர்த்தர் சொல்கிறார், இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு, நீங்கள் இந்த வெளிப்பாட்டை பெற்றால் அந்த திறவுகோள் உங்களிடத்தில் வருகிறது. நீங்கள் இந்த வெளிப்பாட்டை பெற்றால் என்னை கொண்டு கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார், என்னை கொண்டு ஜெயம் எடுக்கிறார், என் மூலமாக கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார், என் மூலமாக பிசாசை கர்த்தர் ஜெயிக்கிறார், என் மூலமாக பிசாசோடு கூட யுத்தம் பண்ணி பிசாசை தோற்கடிக்கிறார், அவனுடைய பிடியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது சாவிதான் இருக்க. அந்த விசுவாசம் தான் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே திறந்து விட்டுருது. ஆகையால் கர்த்தர் நேரடியாக சாத்தானோட யுத்தம் பண்ணலை. அப்படி யுத்தம் பண்ணுனா அது அவ்வளவுக்கு அழகும் இல்லை. இவன் யாரு? சாதாரண தூதன். பெரிய ஆள் போய் இந்த முடுகொண்டு ஆள்கிட்ட நான் சரிக்கு சமமாக சண்டை போடுவேன்டா அப்படி சொன்னால் அது அவருக்கு கேவலம். ஆனால் நம்ம அவருக்கு சமமாக இருக்கிற ஆளுங்க தான். ஆனால் இன்னும் நம்ம அதெல்லாம் உணரலை. அதனால உணராமல் இருக்கக்கூடிய இந்த சாதாரண என் பிள்ளைகளை வச்சு அவனு தோக்கடிப்பேன்டா அப்படின்னு கர்த்தர் இன்று உங்கள் மூலமாய் என் மூலமாய் பிசாசை தோற்கடித்து அவனுடைய பிடியில் இருக்கிற சகல நன்மைகளை நாம் சுதந்தரிக்கும்படியாய் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி பரிசுத்த ஆவியிலே நிரம்புவேன். அவர் கொடுக்கிற பலத்தால் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை தோற்கடித்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை எல்லாம் நீக்கி கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளுவேன். அவருக்கு சாட்சியாக வாழுவேன். இது ரொம்ப முக்கியம். நேரடியாக கர்த்தர் சாத்தானோட யுத்தம் பண்ணலை. அப்படி பண்ணினா அது அவருக்கு ரொம்ப அழகு, அதுக்கு மரியாதை இல்லை. அதாவது இந்த காலங்களிலே தேவன் நேரடியாக பிசாசோட யுத்தம் பண்ணலை. யுத்தம் பண்ணுற வேலை உங்களுது, என்னுடையது. உங்கள் மூலமாக மட்டுமே கர்த்தர் சாத்தானை ஜெயிக்கிறார். அவர் சாத்தானை ஜெயிக்கணும்னா ஒரே நாளில் பிடிச்சி கழட்டி தள்ளி விட்டுருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஒரு தூதன் வருவானா, ஒரு சங்கிலியோடு வருவானா, இந்த சாத்தானை பிடிச்சி கட்டி போட்டுருவானா. ஒரே ஒரு தூதன் போதும் சாத்தானை பிடிச்சி கட்டி போட. கர்த்தர் போய் அவனோட யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால்
அவர் நேரடியாக போய் யுத்தம் பண்ணால் அதுக்கு அழகில்லைன்னு நம்மளை கூப்பிட்டு வச்சுருந்தா, இந்த பிசாசை போட்டுத்தள்ளு, இந்த இடத்துல இந்த பிசாசும் ஆசீர்வாதத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறானா அவனை போட்டுத்தள்ளு, அவன்கிட்ட இருக்க அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் எடு அப்படின்னு கர்த்தர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஆண்டவரே வாரும், ஆண்டவர் வந்திருக்கிறாரு. இப்பொழுது அமர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணால் அபிஷேகம் இறங்குகிறது. அபிஷேகம் இறங்கும் போது பலன் வருகிறது. இப்படி கடவுது என்று சொன்ன உடனே ஆகிறது. ஆதலால் இதில் தெளிவுள்ளவர்களாக இருப்போமாக. நீங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற அது இன்றைக்கி தான் இஸ்ரவேலர் உங்களுக்கு அந்த வாக்கு பண்ணப்பட்ட பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்தை நீங்கள் போய் பிடிக்க அந்த சமயத்துக்கு போய் பிடிச்சாங்க. இன்றைக்கு நாங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாலுந்தேன்னு ஓடுகிற தேசமாகிய அந்த ஆசீர்வாதங்களை நாம் பிடிப்போமாக. என்ன செய்யணும்? சுத்த இருதயத்தோட ஜெபம் பண்ணணும். எந்த பயங்கர பெரிய கட்டுப்பாடு சட்டங்கள்லாம் இல்லை. எங்கே எடுத்து வாசிக்கலாம் பார்க்கலாம். மீகா 6:8. மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கேட்கிறாரு? வேற என்னத்தை கேட்கிறார்? சட்டமே இல்லைங்க. இது பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் எழுதியிருக்கு. இதை நினைச்சு பாருங்க. இயேசுவானவர் வந்தார், அந்த பழைய சட்டங்கள் நியாயப்பிரமாணத்தை இவரே சிலுவையில் அரைஞ்சு விட்டார். அந்த விருத்த சாதனம் அந்த காலத்து விருத்த சாதனத்தையும் காலி பண்ணி விட்டார். அப்புறம் ஆலய ஆராதனை மாடு பலியிடணும், அதையும் போட்டு தள்ளிட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பந்தின்னு சொல்லி அப்பா ரசத்தை எடுத்துக்கிட்டு நான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறேன், அவருடைய மரணத்தை இது மூலமாக தெரிவிக்கிறேன், அவர் எனக்காக மரித்தார், அதை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் பங்கு பெற்று நாம் கிறிஸ்துவை போல பலசாலிகளாக விசுவாசத்தோடு எழும்பி பிரகாசிக்கிற ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். நல்லது தானா? நல்ல வேலையாக இந்த நியாயப்பிரமாணத்தை போட்டு தள்ளினார். ஆனால் அது எதுக்குன்னா நம்ம கெட்டு போகாமல் நம்மளை தடுக்கிறதுக்கு. அவர் வச்சிருக்கிற இன்னும் ஒரே கற்பனை எது தெரியுமா? கர்த்தர் நமக்கு போட்டிருக்கிற ஒரே கற்பனை ஆதாம் கிட்ட சொன்னது, இந்த கோட்டை தாண்டி போய் அந்த பழத்தை தின்றாத. இன்றைக்கு கர்த்தரை விட்டு நீங்கள் வேற ஏதாவது போய் கும்பிட்டுக்கிட்டு எனக்கு கற்பனையே இல்லைன்னு சொல்லிட்டாருலாம் சொல்ல முடியாது. ஒரே கற்பனை, இட் ஸ்டாண்ட்ஸ். ஆதாமுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கும் நிலை நிற்கிறது. இதை தாண்டி போய் அந்த பழம் அவனோட, அந்த பழந்திங்கிறது அவனோட சேர்றது. வேறு எந்த பாவத்தை வேணாலும் கர்த்தர் பொறுத்துக்கிடுவார். இந்த ஒரு பாவத்துக்கு மட்டும் எந்த ஒரு பொறுமையும் கிடையாது, போட்டு தள்ளிடுவார். அது என்னது? அந்த பாவம் என்னது? இவருடைய எதிரியாகிய பிசாசை போய் மனுஷன் கும்பிட்டா அது எப்படி இருக்கும்? அதனால் அந்த ஒரு பாவத்தை மட்டும் கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. அதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். மற்ற எல்லா சில்லற பாவங்கள் பூரா, மற்ற எல்லாத்தையும் சில்லற பாவமாக்கிட்டாரு. ஆனால் மனம் திரும்பி வந்துரு, என்கிட்ட வா, என்னுடைய ரத்தத்தால் கழுவப்படு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஒரு ஐக்கியமாயிருப்போம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன், உம்முடைய அபிஷேகம் மேல் கடந்து வர கடவுது. இயேசுனார் அதுக்காக தான் போய் பிதாவுடைய சமூகத்தில் அமர்ந்து டெய்லி ஜெபம் பண்ணார். அப்படி டெய்லி ஜெபம் பண்ணும்போது அந்த அபிஷேகம் இயேசுவை நிரப்பியது. அடுத்த நாள் பிதாவானவர் என்ன சொன்னாரோ அத்தனையும் செய்ய இவருக்கு பலன் இருந்தது. இன்றைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து அந்த அபிஷேகத்திலே நம்மை நிறைத்து கொள்வோமாக. அடுத்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வேலையை தேவன் விரும்புகிற மாதிரி சரியாக நல்லா ஜெயமாக செஞ்சு முடிச்சிருவோம். அல்லேலூயா.
அவர் வாழ்ந்திருக்க